எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆகுது மக்களே உங்ககிட்ட பேசி. இப்போ வந்து சாருடைய கேப்டன் சாருடைய பிறந்த நாள் வருது. சில விஷயங்கள் நேச்சர்லேயே நடந்த விஷயங்கள் மதுரையில் அதை நான் சொல்லலாம்னுட்டு இருக்கிறேன். அந்த விஷயங்களை ஒரு காலகட்டத்தில் வந்து சார் வந்து ஒரு 7-8 படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த இது கருமேட்டு கருவாயன் அந்த ஒரு அப்போ வந்து நாங்கள் படங்கள் வந்து ஜாஸ்தி பார்க்க மாட்டோம் அந்த காலகட்டத்தில். அது விஜயகாந்த் சார் படம்னு எங்களுக்கு வந்து அவ்வளோ பிரபலியமாக தெரியல, நாங்கள் பார்க்கல. அப்படின்ட்டு நாங்கள் இப்போ 7-8 படங்கள் வந்திருக்குது. அந்த சரணத்தில் வந்து நாங்கள் ஒரு மருந்து கம்பெனியில் ஒரு 20-22 லேடிஸ் பார்க்குறோம். அண்ணா நகருக்குள்ளேயே தான் இருக்குது, மதுரைக்குள்ளே அண்ணா நகர். அப்போ இருக்கும்போது ஒரு அதில் வந்து கெமிஸ்ட்ரி ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. ஏன்னா கெமிஸ்ட்ரினா வந்து நாங்கள் தயாரிக்கிற மருந்துகளில் அவர் வந்து அனாட்டிக்கல் பார்த்து அந்த கெமிஸ்ட்ரி அந்த செக் பண்ணி தான் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை ஃபில் பண்ணணும், பாட்டில்களை ஃபில் பண்ணி அனுப்பணும். அது வந்து கெமிஸ்ட்ரி. அவர் பேர் ராமசாமி சார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்தாரு, வந்துருங்கம்மா கல்யாணம் வந்திருக்குன்னு. அப்போ எங்கள் கூட்டத்தில் ஒரு பிள்ளை கஸ்தூரின்னு ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை இன்னும் சார் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையான்னுட்டு. இல்லைம்மா என் பொண்ணு சரியாக அமையலை, இப்போ தாம்மா கல்யாணம் முடிக்க போகிறோம். அவருக்கு அப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கும். சரிங்க சார் அப்படின்னுட்டு. சரிங்க வாங்க எல்லோரும் வாங்க, உங்களுக்கு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னாரு. ஏடா அவர் இவ்வளோலாம் பேச மாட்டார். மருந்து உண்டு எனக்கு இது ரூமில் அதை டெஸ்ட் பண்ணுறதோட சரி, அந்த குடுவையெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு யாராவது ஒரு பிள்ளையை போய் கழுவி கொடுத்து வச்சுட்டு வருங்க. என்ன சர்ப்ரைஸ்னு எங்களுக்கு குழப்பம். பத்திரிக்கை வாங்கி படிச்சுட்டு என்ன பத்திரிக்கை ஊற்று பார்க்குறோம், என்ன சர்ப்ரைஸ் சொல்லியிருக்காரு சாருன்னுட்டு. சரின்னு கல்யாண நாளும் வந்துச்சு. அதை பத்திரிக்கையோட போனோம். அப்போ நான் பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருந்தாங்க. சர்ப்ரைஸ் என்னன்னுட்டு நாங்கள் ஒரு 2 குரூப்பாக போகிறோம். அப்போ 22 பிள்ளைங்கன்னா 2 குரூப்பாக கிஃப்ட்டு வாங்கியிருக்கிறோம். அப்போ என்னன்னு நான் எங்களுக்குள்ள மண்டை குழப்பிக்கிட்டே இருக்கும். ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கும் சார் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட கிஃப்ட்டை கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு போங்கம்மா அப்படின்னாரு. என்ன எல்லோரும் சாப்பிட்டு போக சொல்கிறாரு, இதுதானா சர்ப்ரைஸு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சரி வாங்க அப்படின்ட்டு போய் சாப்பாடு போடுற இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். 2 வரிசையாக அங்கிட்டு ஒரு 10 பிள்ளைங்க இங்கிட்டு ஒரு 10 பிள்ளைங்க சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ திடீர்னு வந்து சாரும் நம்ம கேப்டன் சாரும் வந்து நின்னாங்க. இவங்க தான் யூனிட்டில் எங்கள் லேபர்லாம், நான் கம்பெனியில் இவங்கெல்லாம் லேபரு விஜய் அப்படின்னாரு. என்ன அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா சார் நிற்கிறாரு. சார் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ்னாரு. சார் என்ன சார் ஒவ்வொன்றும் வாயை வளர்க்குறோம் வந்துட்டு அவர் எந்திரிச்சிட்டோம். சாப்பிட்டதோடு எந்திரிச்சு கை கும்பிட்றோம். அவரும் கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்றாரு. சொல்லிவிட்டு அவர் இந்த விரலில் போட்டிருக்கிறாரு, இன்றைக்கி முரசு மோதிரம் போட்டிருக்கிறாரு. அன்றைக்கி இந்த கையில் அருவா சுத்தியல் மோதிரம் போட்டிருந்தார். அது எங்கள் பக்கம் கை இருக்கும், நல்லா பார்த்தோம். போட்டிருந்தார். சாப்பிடுங்கன்னாரு. அவருக்கு முன்னால் உட்காந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இதான சர்ப்ரைஸ், அப்பா பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சாப்பிட்றோம். எங்களுக்கு சாப்பிட முடியல, அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் தம்பி 2 பேரும் பேசுகிறாங்க. அதாவது அப்புறம் வந்து பெரிய மாமாயம் போல், இவர் சின்ன மாமாயம் போல். பெரியப்பா மகனா பெரிய மாமானான்னு தெரியல, 2 பேரும் அண்ணன் தம்பி. அவர் ராமசாமி சார் அண்ணன், இவர் தம்பி. அப்போ இவர் எங்கே தானே இருக்கார், ஒரு 7-8 படம் தானே நடிச்சிருப்பார். அப்போது சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு இருந்தார். சரி விஜய் சாப்பிட்டு போகணும் நீனார். இல்லைன்னே சாப்பிட முடியாது, ரஜினி சாருக்கு இன்றைக்கி பிறந்த நாள், நான் உடனே கிளம்பணும் அப்படின்னா. என்ன விஜய் சாப்பிடாம எல்லாம் விஜய்ன்னு தான் அவங்க சொந்த பந்தாங்க எல்லாமே இவரை விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது பிரேமலதா மேடத்துக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போயா அவங்கெல்லாம் கல்யாணம்லாம் ஆகலையில். அப்போது அவங்க சொந்தக்காரங்களை தெரியும். ஏன்னா ராமசாமி சார் சில விஷயங்கள் மதுரைக்கு வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க ரிலேட்டிவில் அவங்க போயிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போது என்ன சொல்கிறாரு, அப்போ என்ன ஒரு டம்ளர் பாயாசம் மட்டும் கொடுங்கண்ணே அப்படின்னாரு. சரின்னுட்டு சப்ளை பண்ணுறவரை போய் ஒரு பாயாசம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னார். பாயாசம் எடுக்க அவர் போயிருக்காரு. இப்போ நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தவர் டபக்குன்னு போனார். போய் ஒரு சோத்து குண்டானில் தான் நம்ம இந்தியாவில் சோறு இருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்ருக்கிறதுக்கு பக்கத்து 3வது இலையில் சோறு குழம்பு ஊற்றுறாரு. அந்த இலையில் சாப்பாட்டில் சோறு குழம்பு ஊற்றுறாரு. அந்த பிள்ளை பேர் சண்முக வடிவு.
என்னடா அப்படின்னு அதிர்ந்து போயிட்டோம். அந்த பிள்ளைக்கு எந்திரிச்சிருச்சு சோறு போடவும். உட்காருமா உட்காரு சாப்பிடு சாப்பிடுன்னுட்டு சோறு ஊட்டுறாரு, குழம்பு ஊற்றுறாரு, இலைய பார்க்குறாரு அந்த இலையில என்ன இல்லைன்னு. என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் தான்யா மனிதன், அவர் தான் மனிதன். கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறாரே ஒரு கெத்து கிடையவே கிடையாது. வந்து நின்றுட்டு இலைய பார்த்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடுறாரு, அடுத்த இலைக்கு விஞ்ஞானம் வைக்கிறாரு, போட்டு அப்படியே இவர் தலையாட்டிக்கிட்டே சிரிக்கிறார் ராமசாமி சார். அவன் எப்பயுமே அப்படிதாம்மா, சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான், அடுத்தவங்களுக்கு ஊட்டி விடுவான், அப்படி பார்த்து அவன் பழக்கம் அப்படின்றாரு. அட தெய்வமே, நாங்கள் இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் தானே இப்போ சாருடைய புகழ் எங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்தா அவர் படம் ஒன்று விடுறது கிடையாது. நாங்கள் எல்லா படமும் மதுரையில் 3 தேட்டர் நடக்கும், 2 தேட்டரில் அவர் படம் போடுவோம். ஒரே இடத்துல சினிப்பிரியா, மினிப்பிரியா, சுகப்பிரியா, அபிராமி, அம்பிகை, நடனா, நாட்டியா, இப்படி ஒவ்வொரு தேட்டர்களையும் 3 பேர் உண்ட படம் தான் பேர். அதில் 2 தேட்டரில் சார் படம். ஏன்னா முதல்ல உள்ளதை ஃபுல் பண்ணிவிட்டு கீழே டிக்கெட் கொடுப்பாங்க. இப்படி முன் போனவங்க பின் போனவங்க அப்படி ஒரு படம். அடுத்து அவரை பார்த்துட்டு வந்த அடுத்த படம் என்னன்னா உழவன் மகன் தான் பார்க்குறோம். உழவன் அதிலேருந்து ஒரு படம் விடலை. நம்ம நடிகர் திலகத்துக்கு கூட நடித்த படத்தில் இருந்து அம்படும் விடலை. அப்படி பார்த்த மனுஷன் இன்றைக்கி அவருக்கு 25ஆந்தேதி பிறந்த நாள். இதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அப்படி நான் அந்த அடுத்த இலையில் சோறு வைக்கிறார் பாருங்களேன், அது எவ்வளோ பெரிய விஷயம். யார் இந்த காலத்தில் ஒரு நடிச்சுட்டா அவ்வளோ அவ்வளோ ஒரு இதாக இருக்கிற ஒரு காலத்தில் அவர் அப்படி அன்னை வீட்டு கல்யாணத்துக்கு வந்து இலையில் பரிமாறுறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சார் தெய்வமாக இருக்கணும். எல்லா மக்களும் இன்றைக்கும் எல்லா மக்களும் அவரை தெய்வமாக தான் வணங்குறாங்க. எல்லாத்துக்கும் அவர் அருள் புரிவாருன்னு நான் மனதார நினச்சி அவர் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதோட வீடியோவை முடிக்கிறேன்.